உலக அன்பர்களுக்கும் அடியேனின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா, ஆங்கில புத்தாண்டில் இந்த உலக மக்களாகிய நம்ம அனைவருக்கும் சரிங்களா எத்தகைய சிறப்பான பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் தொடங்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி நட்சத்திரம்னாலே சந்திரன் தான். சந்திரன் உச்சமாகக்கூடிய ஒரு இடம் ரோஹிணி நட்சத்திரம் சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நம்ம ஆங்கில புத்தாண்டு வர்றதுனால அனைத்து உலக மக்களுக்கும் எத்தகைய சிறப்பான பலன்கள், எத்தகைய பாதக சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆங்கில புத்தாண்டுல பார்த்தீங்கன்னா, இந்த அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஏன்னா அரசியல் பார்த்தீங்கன்னா நிறைய பிளவுகள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்க போதுன்னு சொல்லலாம். பல கட்சிகள் சிதறி போகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், ஆட்சி அமைத்துள்ள கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறாகவும் இந்த ஆங்கில புத்தாண்டு இருக்க போதுன்னு சொல்லலாம். அதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, பொருளாதாரம் மிக சிறந்த வாய்ப்பை அனைவருக்கும் அளிக்கும் சொல்லலாம். உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, உலக பொருளாதார போர் மிக பெரிய அளவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உலக போர் தொடங்குவதற்கான உத்திகள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. இது மிக உச்சத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2026 அமைய போகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விலை ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. எண்ணெய்னாலே நீங்கள் கச்சா எண்ணெய் எடுத்துக்கலாம். அதை எடுத்தீங்கனாலே டாப் லெவலில் போக போகுது. அதனால தங்கம், வெள்ளி மிக உயர்ந்த இடத்தை அடைய போகுதுன்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்னு சொல்லலாம். இதனால இந்தியாவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பல நாட்டிலிருந்து பல பேர் முதலீடுகளை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்தியா அவங்களுக்கு வழிவகுக்கும் சொல்லலாம். இதனால இந்தியாவோட பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொருளாதார ஈர்ப்புக்காக பல்வேறு சலுகைகளை அரசாங்கமும் தனியார் நிறுவனங்களும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, வான்வழி தாக்குதல்கள் அதிகரிக்கும். வான்வழி போர், வான்வழியான விபத்துகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம், இந்த 2026ஆம் ஆண்டு திகழப் போகிறது. கடல் சார்ந்த போர்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வருட காலத்தில் நிறைய ரயில் சம்பந்தப்பட்ட விபத்துகள், கனரக வாகனங்கள், மலை பிரதேசங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பாறையில் உருண்டு விழும் பாருங்க. ஸோ அது மாதிரியான விபத்துகள் நிறைய ஏற்படுத்தும் வாய்ப்புகள் உண்டு. அழிவுகள் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த கடல் வழி சொல்லியிருந்தேன். கடல் வழியிலையும் போர்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கடல் சார்ந்த உணவுகள் மூலமாக புதிய நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கு. மறைமுகமான நோய்கள் உருவாவதற்கான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, விவசாயம் எடுத்துக்கணும். பொருளாதாரத்தில் விவசாயம் மிக சிறப்பான ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த மாதம் விளங்க போகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் நல்லபடியாக இருக்கும். வெயில் மிகவும் சுட்டெரிக்கக்கூடிய ஒரு இடமாக இந்தியா இருக்கும். சரிங்களா? இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்லலாம். மழையின் அளவு சற்று குறைவாக இருக்கும். இதனால் வெயில் காலங்களில் பல்வேறு நோய் உபாதைகளுக்குரிய மக்கள் ஆட்படுவார்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லலாம். பல்வேறு நிதி நிறுவனங்கள் லாபம் அளிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சலுகைகளை அளிக்கும். இதனால் நம்பி யாரும் ஏமாற வேண்டாம். அந்த சலுகைகள் நம்பி நீங்கள் சேரும் பொழுது கண்டிப்பாக மோசடிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வங்கி மோசடி நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வங்கி மற்றும் ரியல் எஸ்டேட் துறை, சரிங்களா, ரியல் எஸ்டேட் துறையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீழ்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ரியல் எஸ்டேட் துறையில் போனீங்கன்னா வீழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதற்கு அரசாங்கத்தில் சிறிய பிளவுகள் ஏற்படும். சரிங்களா? ஆட்சியில் இருக்கும் சிறிய பிளவுகள் ஏற்படும். அது சரி செஞ்சு திருப்பி அவங்கள தான் ஆட்சியிலையும் இருப்பாங்க. தற்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு நமது 12 ராசிகளுக்கும் எத்தகைய சிறப்பான சாதக பாதக பலன்களை தரப்போகுது என்று நம்ம பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. தனுசு ராசி நண்பர்களுக்கு அடியனின் அன்பு வணக்கமும் 2026ஆம் ஆண்டிற்குரிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும். தனுசு ராசிக்கு இந்த வருடம் 2026 எத்தகைய சிறப்பானதாக இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். வருடம் முதலே பார்த்தீங்கன்னா, தனுசின் அதிபதி 1க்கும் 4க்கும் அதிபதி பார்த்தீங்கன்னா 7ல் இருக்கிறார். அப்போ வீடு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா அவங்க மனைவி கணவன் முயற்சியால், லைஃப் பார்ட்னரோட முயற்சியால் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் வண்டியாக இருந்தால் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்குங்க. வீடாக வாங்கினீங்கன்னா ரொம்ப பழைய வீடாக வாங்குங்க.
சரிங்களா? லேண்ட் வாங்கினீங்கன்னா ஒரு பெரிய இடமா பார்த்து வாங்குங்க, எம்டி லேண்ட். ஏன்னா அது போல் லேண்டில் வாங்கினீங்கன்னா உடனே உங்களுக்கு கிடச்சிரும். புது வீடாக வாங்க போகிறேன், ஒரு காம்பவுண்ட் போட்ட ஒரு இடத்த வாங்க போகிறேன்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும், அது வாங்கவே விடாது உங்களை. இது போல் தேர்ந்தெடுத்து வாங்கும்பொழுது 2026 முடிவிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆக போகுது, முதல் 6 மாதத்திலேயே உங்களுக்கு ஒரு சொத்து ஒன்று இருக்க போகுது. ஒன்று வண்டி வாகனமாகவோ இல்லை வீடாகவோ லேண்டாகவோ உங்களுக்கு ஒரு சொத்து அமைவதற்கான வாய்ப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். உங்களோட 2க்கும் 3க்கும் அதிபதி 4ல் இருக்கார். அப்போ உங்களோட குடும்பத்தின் மூலமாக, குடும்பத்தின் முயற்சியின் மூலமாக, குடும்ப வருமானத்தின் மூலமாக வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாகவே தனுசு ராசிக்கு 2026 இருக்கு. ஏன்னா சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவார். அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. அவர் 4ல் இருக்காரு. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 5க்கும் 12க்கும் அதிபதி குழந்தையின் மூலமாக ஒரு விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது நீங்களாவே செய்வீங்க. குழந்தைக்கான விரயம் நீங்களே செய்வீங்க. விரயம்னா என்னங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க, ஒரு கோல்டு வாங்கி வைக்கிறது, இல்லை குழந்தைகளை ஒரு இடம் வாங்கி வைக்கிறது, ஒரு எஃப்டி போட்டு வைக்கிறது, இது போல விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வ வழிபாடு விட்டு இருக்கும். குலதெய்வம் என்னன்னு தெரியாமல் கூட இருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு. குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய இடத்துல இருக்கவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட செய்யுங்க. அங்கே இருக்க அர்ச்சகருக்கு முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. அது ரொம்ப சாதகமான ஒரு பலனை கொடுக்கும் சொல்லலாம். ஷேர் மார்க்கெட்லாம் போட வேண்டாம். இந்த 2026 தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு லாஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. சிறிய அமௌண்ட்டை நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போட்டுக்கலாம். ரொம்ப பெருசெல்லாம் போட வேண்டாம். சின்ன சின்ன அமௌண்ட் போட்டிங்கன்னா ப்ராஃபிட் கிடைக்கும், பார்த்துங்க. அடுத்த பதிவாக பார்த்தீங்கன்னா உங்களோட 5ஆம் அதிபதி, சரிங்களா? 5ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியும் ஷேர் மார்க்கெட் தான் சொல்லியிருந்தேன், அவர் தான் விரயம் சொல்லியிருந்தேன். 6ஆம் அதிபதி 6க்கும் 11க்கும் அதிபதி சுக்கிர பகவான் ஏதாவது கட்ட பஞ்சாயத்து மூலமாக, கட்ட பஞ்சாயத்து அப்படி இல்லைன்னா ஏதாவது பிரச்சனைகள் தீர்த்து வைக்கக்கூடிய சில இடத்துல நீங்கள் தான் அங்கே பெரிய ஆளாக இருப்பீங்க, நீங்கள் போனால் அந்த வேலை முடிஞ்சிடும் அப்படின்ற விஷயங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இல்லை கூட்டு தொழிலுக்காக முயற்சியில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள், ஏன்னா திருமணமும் கூட்டு தொழில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவம் வந்தால் அதிபதி புத பகவான், 10க்கும் அவர் தான் அதிபதி. ஸோ யாராவது தனுசு ராசி நண்பர்கள் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீங்களா, உங்களோட வேலை செய்யக்கூடிய இடத்தில் மணமகளோ அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ ரொம்பலாம் தேட வேண்டாம். நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அங்கே தான் இருப்பாங்க உங்கள் லைஃப் பார்ட்னர். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருப்பாங்க. அவங்களே உங்ககிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வருடத்தின் முற்பகுதியில் உங்களோட லைஃப் பார்ட்னர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்கள் கூட பிஸ்னஸ் மீட்டிங் யாரும் ஜாயின் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கூட்டுத்தொழில் செய்வதற்கான அமைப்புகள் வருடத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆப்ஷன் ஜூன் மாதத்துக்குள்ள அந்த குரு பெயர்ச்சி ஏற்படும் பாருங்கள். குரு பெயர்ச்சி ஏற்படும் போது ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஏற்படுது. அப்போ மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் என்ன ஆகுறாரு, கடகத்துக்கு மாறுறாரு. அப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நெருக்கடி, இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களால் ஒரு விரயம், நண்பர்களால் ஒரு சின்ன பிரச்சனை, இல்லை கணவன் மனைவிக்குள்ள சிறிய ஒரு கருத்து வேறுபாடு இருப்பதற்கான வாய்ப்புகள் 2ஆம் பகுதியில் இருக்கிறது. சொன்னால் நண்பர்கிட்ட எப்படி பழகணும், மனைவி கணவன் கூட எப்படி பழகணும் அப்படின்னு விஷயத்தெல்லாம் கரெக்டாக தீர்மானிச்சுக்குங்க. நிறைய வார்த்தை விடுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப சாதகமாக சரிம்மா பண்ணிடுறேன், சரிப்பா செஞ்சிடுறேன், இது மாதிரி போனீங்கன்னா லைஃப் நல்லா ரன் ஆகும். அப்படி இல்லைன்னா அது எப்படி இன்னும் பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். 2026 இன்னைக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாதுங்க. கணவன் மனைவி சேர்ந்து சுற்றுலா போயிட்டு வந்துடுங்க, சரிங்களா? அட்லீஸ்ட் பீச்சுக்காவது போயிட்டு வாங்க. கடற்கரை ஓரங்களில் செல்லும் பொழுதாவது தங்களுக்கு அந்த பரிகாரமாக அமையும். அந்த பிரிவினைன்றது இருக்காது, ஒரு சக்சஸ் தான் கொடுக்கும். சரி, தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? அனுகூலமான விஷயமே இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி சூரியனே ஆண்டு தொடக்கத்தில் எங்கே இருக்கார், தனுசுல தான் இருக்கிறார். அப்போ தந்தையின் மூலமாக ஒரு உதவி கிடைக்கும். தந்தை இவருக்கு உதவியாக இருப்பார் அந்த காலகட்டத்தில். அவர் மூலமாக ஒரு பணமோ ஏதோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். தொழில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலையாட்கள் வேலை நீங்கள் செய்கிற கம்பெனியில் அவங்க உங்களை தான் நம்பியிருப்பாங்க. ஓனர் தான், பேருக்கு தான் ஓனராக இருப்பார். ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தான் செய்வீங்க. ஆனால் பேருக்கு ஓனர்னா அவர் தான். ஆனால் அவர் யார் நம்பியிருப்பாங்க, உங்களை தான். ஏன்னா நீங்கள் தான் எல்லா விஷயமும் அந்த கம்பெனியில் A to Z இருப்பீங்க. தொடக்கத்துலேருந்து முடிவு வரைக்கும் நீங்கள் தான் இருப்பீங்க அந்த கம்பெனியில். அது ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். குருவாக இருந்து எல்லாருக்கும் ஒரு அறிவுரை கூறக்கூடிய இடத்துலையும் இருப்பீங்க. இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இத்தகைய சிறப்புலாம் இருக்குது. 2ஆம் திருமணம்
இரண்டாம் திருமணத்தை காத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு வருடத்தின் முதல் பகுதியில் திருமண வாய்ப்புகள் அமைவதற்கான வாய்ப்பு, தடைப்பட்ட திருமணமும் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். உங்களோட 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால நிறைய டெக்னிக்கலான விஷயத்துல நிறைய ஈடுபடாதீங்க. ஆனால் தோணும், நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருவேன், சரிங்களா, மணலை கையில் திரிச்சிருவேன், வானத்தை வில்லா வளைச்சிருவேலாம் சொல்லலாம். ஆனால் அந்த விஷயங்கள்லாம் யாராவது சொல்லுவாங்க உங்ககிட்ட, சொன்னாங்க அதை நம்பாதீங்க. நம்பினீங்கன்னா ஏமாந்துருவீங்க. ஏமாந்து சைன்லாம் பண்ணிடாதீங்க, டாக்குமெண்ட்டில் கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஸோ அது போல விஷயங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் கோவிலில் தேங்காய் உடைப்பதன் மூலமாக தங்களுக்கு உரிய விஷயங்கள் எல்லாமே சாதகமாக முடியும். ஏதாவது ஒரு தொழில், ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போகிறீங்கன்னா விநாயகர் போய் தேங்காய் உடைச்சு அந்த விஷயத்தை செய்யுங்க, சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்கும். உங்கள் தந்தையின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்கள், சக்ஸஸாக முடியும். தாயின் உடல்நிலை, இந்த கால் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அந்த ஆயில் ஐட்டத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்கன்னா தாயின் உடல்நிலை சீராக அமையும் சொல்லலாம். இன்றைக்கி சாதகமான சூழ்நிலை இந்த 2026 தனுசு ராசி நண்பர்களுக்கு இருக்குது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.